வணக்கம். இன்றைய வேகமான உலகத்துல நம்ம மன அமைதிய பாதுகாக்கிறது மிக மிக முக்கியமான ஒண்ணா மாறிடுச்சு இல்லையா? உங்களுக்கு நீங்களே ஆரோக்கியமான எல்லைகளை எப்படி வகுக்கிறது, இத பத்தின ஒரு ஆழமான அலசலுக்கு உங்கள நான் உற்சாகமா வரவேற்கிறேன். சில நேரங்கள்ல நாம ஏன் சில வழிகளை தொடர்ந்து சுமந்துகிட்டே இருக்கோம்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். அதுக்கான விடயத்தான் இந்த தொகுப்புல நாம விரிவா பார்க்க போறோம். நாம ஏன் நமக்கு வலிய மட்டுமே தர்ற உறவுகளை விடாம புடிச்சிட்டு இருக்கோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு பெரிய உளவியல் முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? சில நேரங்கள்ல நம்ம மூளை நமக்கு பழக்கமில்லாத அமைதியை விட பழக்கப்பட்ட வலிய தான் அதிகமா விரும்புதான். நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுகள் எப்பவுமே ஒருவித சத்தமான குழப்பங்களை உருவாக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு நேர்மாறா நம்ம மன அமைதியோட வலிமை ரொம்ப ஆழமானது, அமைதியானது. இந்த தேவையற்ற சத்தங்களெல்லாம் விலக்கிட்டு அந்த அமைதியான வலிமையை நம்ம எப்படி அடைறது? சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அடுத்த சில நிமிஷங்கள்ல நாம பயணிக்க போற இந்த உளவியல் ரீதியான பயணத்தை 4 முக்கிய படிகளா பிரிக்கலாம். 1 உணருதல், 2 செயல்படுதல், 3 பாதுகாப்புதல், அப்புறம் 4 மீட்டெடுத்தல். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் கட்டம் உணருதல். நம்ம வாழ்க்கையில இருக்கிற உண்மையான உறவுகளுக்கும் நம்ம நிம்மதிய உறிஞ்சுற உறவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உண்மையான அன்பு இல்லைன்னா நட்பு உங்க மேல நிஜமான அக்கறை வச்சிருக்கும். நீங்க இல்லாதப்போ அது உங்களை தேடும். ஆனா உங்களை தந்திரமா பயன்படுத்திக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நீங்க பயன்படுற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. உளவியல் ரீதியா சொல்லணும்னா அவங்க உங்களை ஒரு பொருளா மட்டுமே பாக்குறாங்க. உங்க பயன்பாடு முடிஞ்ச உடனே அவங்க காட்டுற அக்கறையும் மரியாதையும் மாயமா மறைஞ்சிடும். இது ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் மூலமா சொல்லணும்னா, சில மனிதர்கள் பாகற்காய் மாதிரிங்க. எவ்வளவுதான் இனிப்புல ஊற வச்சாலும் அதோட கசப்பு மாறவே மாறாது. வார்த்தைகள் என்னவோ ரொம்ப இனிப்பா இருக்கலாம், ஆனா அவங்க மனசு ரொம்ப கடினமாவே இருக்கும். நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களோட அடிப்படை குணத்தை நாம எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் மாத்தவே முடியாது. இது உணர்ந்துக்கிறது தான் நம்ம அமைதிக்கான முதல் படி. அப்போ ஒரு உறவிலிருந்து நீங்க விலகி வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு 3 தெளிவான அறிகுறிகள் இருக்கு. முதலாவது, நீங்க அவங்களுக்கு பயன்படாதப்போ அவங்க மரியாதையும் முடிஞ்சிடும். 2வது, நீங்க ஒரு முறை இல்லைன்னு சொன்னா கூட அதுவரைக்கும் இருந்த பாராட்டெல்லாம் உடனே நிராகரிப்பா மாறிடும். 100 முறை உதவி செஞ்ச நீங்க ஒரே ஒரு முறை மறுக்கும்போது உங்களை மோசமானவரா சித்தரிக்கிறாங்கன்னா அது ஒரு அபாய எச்சரிக்கை. 3வது, உங்க குடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் செயல்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்டேந்து நீங்க விலக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 2வது அத்தியாயம், செயல்படுதல். உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத ஒரு நச்சுத்தன்மையான சூழல்ல இருக்கீங்கன்னு உணர்ந்ததும் நீங்க என்ன செய்யணும்? உண்மையான பலம்னா என்னன்னு நாம முதல்ல மாத்தி யோசிக்கணும். பலம்ங்கிறது பெரிய வாக்குவாதத்துல ஈடுபட்டு ஜெயிக்கிறதோ இல்ல கோபத்துல மத்தவங்கள காயப்படுத்துறதோ கிடையாது. மாறா உங்க மன அமைதிய பாதுகாக்கிறதுக்காக எந்த சலனமும் இல்லாம அமைதியா அங்கிருந்து விலகி போறதுதான் உண்மையான பலம். இப்படி விலகி போறது மூலமா உங்களோட உணர்வு பூர்வமான ஆற்றலை நீங்க பெருமளவு சேமிக்கலாம். யாராவது உங்களை அவமதிக்கும் போது எப்படி நிதானமா இருக்கிறது? இதோ சில எளிய நடைமுறைப்படிகள். முதல்ல நில்லுங்க, அப்புறம் ஆழமா மூச்சு விடுங்க. இதோட உளவியல் பயன் என்னன்னா, இந்த சின்ன இடைவெளி உங்க மூளையில இருக்கிற கோபத்தை கட்டுப்படுத்துற மையத்துக்கு சிக்னல் அனுப்பி உங்களை நிதானப்படுத்தும். வார்த்தைகளை விடுறதுக்கு பதிலா மௌனத்தை தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து விலகி போயிடுங்க. மௌனம்ங்கிறது பலவீனம் கிடையாதுங்க, அது உங்களோட ஞானத்தின் வெளிப்பாடு. இப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து விலகிறது அவ்வளோ ஈஸியா? நிச்சயமா இல்ல. அந்த வலி எனக்கும் புரியுது. ஒரு நிமிஷத்துல நீங்க அவமதிக்கப்படுறீங்கங்கிற உண்மைய உணர்றீங்க. ஒரு நாள்ல தேவையற்ற விவாதங்களை விட மௌனமே சிறந்ததுன்னு முடிவெடுக்கிறீங்க. ஆனா ஒரு மாசத்துல உங்களை மெதுமெதுவா அழிச்சிட்டு இருந்த ஆனா ரொம்ப பாதுகாப்பா தோணுன ஒரு இடத்த விட்டு முழுமையா வெளியேறீங்க. இது ரொம்ப கடினமானதுதான். ஏன்னா பாதுகாப்பா தோணுன பழைய பழக்கங்களை விட்டு விடுவதுல தான் நம்ம உண்மையான வளர்ச்சியே தொடங்குது. அடுத்து 3வது கட்டம், பாதுகாத்தல். உங்களுக்கான ஒரு மன அமைதியை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை தற்காத்துக்கு உறுதியான எல்லைகளை வகுக்கணும். இந்த ஆழமான கருத்தை கவனிச்சு பாருங்க. மன்னிப்புங்கிறது திரும்ப திரும்ப காயப்படுத்த அனுமதி கொடுப்பது கிடையாது. எல்லைகளுங்கிறது சுவர்கள் இல்ல, அவை பூட்டு போடப்பட்ட கதவுகள். உங்களை காயப்படுத்திய ஒருத்தரை நீங்க முழுமையா மன்னிக்கலாம், ஆனா அவங்க மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களை காயப்படுத்த நீங்க எந்த அனுமதியும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இத நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். உங்களை தப்பா புரிஞ்சிக்கவே முடிவு பண்ணவங்க கிட்ட உங்களை நீங்களே நியாயப்படுத்திட்டு இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இது ஒரு செங்கல் சுவத்துக்கிட்ட பேசுறதுக்கு சமம்.
நீங்க எவ்வளவுதான் கத்தி பேசினாலும் அந்த சுவத்துக்கு உங்களை புரிய போறதில்ல, உங்க தொண்டை தான் கட்டிக்க போகுது. உங்க சக்திய உறிஞ்சுறவங்க கிட்ட வீணான விவாதங்களை தவிர்க்கிறதே உங்களை நீங்க பாதுகாத்துக்கிற மிகச்சிறந்த வழி. வலிய தர்ற உறவுகளை புடிச்சிட்டு இருக்கிறது எதுக்கு சமம் தெரியுமா? கடல் எவ்ளோ பக்கத்துல இருந்தாலும் அதோட உப்பு தண்ணீர் உங்க தாகத்தை ஒருபோதும் தணிக்காது. இன்னும் சொல்லப்போனா அது உங்க தாகத்தை அதிகப்படுத்தி உங்களை மேலும் சோர்வடைய செய்யும். மனிதர்கள் மாறுவாங்கன்னு காத்து கிடந்து உங்களை நீங்களே இழக்கிறதுக்கு பதிலா அந்த வலிய ஒரு பாடமா மாத்தி உறுதியான எல்லைகளை வகுத்து சரியான பாதையில முன்னேறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத உறவுகளை புடிச்சிட்டு இருக்கிறது உங்க தனிப்பட்ட முன்னேற்றத்தையே தடுத்து நிறுத்திடும். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். மீட்டெடுத்தோம். ஒரே ஒரு நபர். ஆமாங்க, உங்களோட குணமடைதல், உங்க மன நிம்மதி, அப்புறம் உங்க சந்தோஷம், இது எல்லாத்துக்கும் பொறுப்பான நபர் உலகத்திலேயே ஒருத்தர் தான். அதே நீங்க மட்டுமே. உங்களை மீட்கவோ காப்பாற்றவோ வேற யாரும் வரமாட்டாங்க. உங்க சொந்த மதிப்பை உணர்ந்து பழைய சுமைகளை இறக்கி வச்சுட்டு கம்பீரமா நடை போடுற கட்டம் இது. உங்களோட நடக்கிற எல்லாரும் உங்களோட வாழ வரமாட்டாங்க. சில பேர் பாடம் கற்றுத்தரதான் வருவாங்க. இந்த வரிகள் எவ்வளவு உண்மையானவை. மனிதர்கள் உங்க வாழ்க்கையை விட்டு விலகிறதோ இல்ல மாறுறதோ ஒரு தோல்வி கிடையாது. அது பிரபஞ்சத்தோட இயற்கையான விதி மற்றும் உங்க வளர்ச்சிக்கான ரொம்ப முக்கியமான ஒரு கற்றல் அனுபவம். விட்டு கொடுக்கறதோ இல்ல ஒரு விஷயத்த கடந்து போறதோ ஒருபோதும் தோல்வியாகாது. உலகத்துல இருக்கிற எல்லாரோட சுமைகளையும் உங்க தோள்கள்ல என்றைக்கும் சுமக்க நீங்க பிறக்கல. தேவையில்லாத கடினமான சுமைகளை நீங்க தொடர்ந்து சுமந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்க சொந்த பயணத்துக்கு தேவையான ஆற்றலையும் நேரத்தையும் அப்படியே திருடிடும். அந்த சுமைகளை இறக்கி வைக்கிறது தான் உங்க உண்மையான முன்னேற்றத்துக்கான எரிபொருள். உங்க சுயமரியாதையை மீட்டெடுக்க இதோ சில பவர்ஃபுல்லான ஆலோசனைகள். உங்க உள்ளுணர்வை எப்பவும் நம்புங்க. உங்க கண்கள் பார்க்க மறுக்கிற உண்மைய அது முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருக்கும். உலகம் உங்களை தியாகம் செய்ய கட்டாயப்படுத்தும் போது உங்களை நீங்களே தேர்ந்தெடுங்க. மத்தவங்களோட கைத்தட்டலுக்காக காத்திருக்கிறத விட உங்க சொந்த நேரத்தை மதியுங்க. எல்லாவற்றுக்கும் மேலா மத்தவங்களோட அளவுகோலை வச்சு உங்க வளர்ச்சிய அளவிடாதீங்க. உங்களுக்கான நேரம் வேற, உங்களுக்கான பயணம் வேற. இந்த முழு அலசலோட மிக முக்கியமான சாராம்சம் இதுதான். உங்க மன அமைதி உங்க பொறுப்பு. இத ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்களுடைய மன நிம்மதிக்கு தினசரி தொடர்ச்சியான பாதுகாப்பு தேவை. நீங்க கருணையா இருக்கலாம், ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவங்கள விலக்கி வைக்கிற அளவுக்கு ஞானமாவும் இருக்கணும். கடைசியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்க மன அமைதியை பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க எதை அல்லது யார உங்க வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க போறீங்க? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க தூண்டி நான் விடைபெறுகிறேன். உங்களுக்கான ஆரோக்கியமான எல்லைகளை இன்றே வகுத்து அமைதியான வாழ்க்கையை தொடங்குங்க. மீண்டும் ஒரு அருமையான தொகுப்புல சந்திப்போம்.